வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டாபிக், அதாவது பதி பசு பாசம். அதே நம்ம ஒரு மாடர்ன் டேர்ம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அதுக்கு இருக்கிற கம்பேரிஷன் என்ன? அப்போ பதி பசு பாசம்னா என்ன, இல்லை எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு சொல்கிறது என்னங்கிற நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் முக்கால்வாசியாக இருக்கக்கூடிய சித்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். மோஸ்ட்லி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கும். பதி பசு பாசம்னா என்னன்னே தெரியாதவங்க இன்னமும் இருக்காங்க. அதுக்காக ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு கம்பேரிஷனோட வித் நல்ல விதமான எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் பதி அப்படின்னு சொல்கிறது நம்மளோட டோக்கி புக்கில் ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், அதாவது தோற்றக்கிராம ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டாக டோக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் நேமை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸ்டார்டிங் இப்போ நாங்களாம் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் இயரில் வந்து டோக்கிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஷார்ட் டேர்ம் பண்ணும்போது எங்களுக்கு அது தெரியல, அது என்ன சப்ஜெக்ட்னே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதான் சப்ஜெக்ட், இதில் இருக்க இந்த டேர்ம்ஸ்லாம் ரொம்ப டிஃபைனாக இருக்கும். இதில் இருக்க எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். ஓவராலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, சித்தா மெடிசன் படிக்கிறீங்க அப்படின்னா சராசரியாக உங்களுக்கு பேசிக்கலாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல்ஸ், இந்த ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயங்களை தான் நம்ம டோக்கி புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் இருக்கிற அந்த நார்ம்ஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ரூல்ஸ், அதில் இருக்கிற தியரிஸ் எல்லாமே சில மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதுக்காக தான் இதில் முக்கியமாக கன்ஃபியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெசன், அதாவது அந்த தியரி, அதை பற்றி தான் இப்போ நம்ம ப்ராப்பராக பார்க்குறோம். இதில் பதி அப்படின்னு சொல்கிறத வந்து புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தா மாடர்ன் டேர்மில் நம்ம சொல்லுவோம், அதாவது சயின்டிஃபிக் டேர்மில். பதி பசு பாசம்னு சொல்கிறது நம்ம சித்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபிலாசபிக்கல் டேர்ம்ஸில் வந்து சொல்கிறது. பதின்னு மென்ஷன் பண்ணுறது வந்து கடவுள், அதாவது காட் அப்படின்னு டிவைன் பண்ணலாம். இல்லாட்டி காட் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு சுப்பீரியர் பவர், இல்லை ஒரு டிவைன் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதுதான் வந்து பதி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதையே அப்படி நம்ம புரோட்டான் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆட்டம் இருக்குது, ஓகேங்களா, ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ், அதான் வந்து புரோட்டான். அதோட சார்ஜ் அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ். இப்போ எதுக்கு நம்ம இதில் சயின்ஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ ஒரு வேர்ல்டு ஃபார்ம் ஆகுது, ஒரு யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே ஒரு ஆட்டம்லேருந்து தான் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து தான் ஒன் பை ஒன்னாக அது மர்ஜ் ஆகி ஒரு கம்பைனான ஒரு திங்கோ இல்லை ஒரு பார்ட்டிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து இது ஒரு பேசிக்காக எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல். அதனால தான் இதை பார்க்குறோம். பதியும் புரோட்டானும் மோரோவர் ரெண்டும் சிமிலர் தான். உங்களுக்கு புரிகிற டேர்முக்கு தான் ரெண்டும் கம்பேர் பண்ணி சொல்கிறோம். பதியும் எப்படின்னா புரோட்டான் மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற ஒரு கேரக்டர். நெக்ஸ்ட்டு பசு அப்படின்னு சொல்கிறது ஜீவன், அதாவது நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய சோல். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது ரொம்பவே நியூட்ரியஸாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. பட் அதுக்கு எந்த விதமான பவரும் இல்லை, நம்ம பாடிக்குள்ளே இருக்குது, ஓகேங்களா. அதை ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணி எடுத்துகிட்டு வரது யார் அப்படின்னா பதின்னு சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான். இந்த பசுவை வந்து நம்ம சயின்டிஃபிக் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது சென்ட்ரலைஸாக இருக்கும், அதுவும் சார்ஜ்லெஸ், நியூரலாக இருக்கும். பசு மாதிரியே தான் இதுவும் இருக்கும். பட் இதோட ரோல் என்ன அப்படின்னா, ரொம்ப குவைட்டாக ஒரு நியூட்ரல் ரோலை வந்து இது ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் பாசம், பதி, அதுக்கப்புறம் பசு, அதுக்கப்புறம் பாசம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பாண்டேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கும் காடும், ஓகேங்களா, இந்த ரெண்டுத்து தான் வந்து பதி ப்ளஸ் பாசம் அப்படின்னு சொல்கிறோம். பதி ப்ளஸ் பசு அப்படின்னு சொல்கிறோம். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பாசம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்கறை, அந்த லவ் அப்படிங்கலாம் இருக்கக்கூடாது. பாசம் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு அட்டாச்மெண்ட், விச் மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு கோபமாக இருக்கட்டும், இல்லை சந்தோஷமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிணைப்பு, ஓகேங்களா. அந்த விஷயத்தை நம்ம வந்து கைவிடுறோமோ அப்போ நம்ம சோல் வந்து காடோட இல்லை ஒரு டிவைன் சோர்ஸோட வந்து மர்ஜ் ஆகிடும். அதாவது கடவுளோட அந்த சமாதி நிலையை அடைவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த தியரியோட நார்ம். விச் மீன்ஸ் நம்ம ஓவராலாக நம்ம யூனிவர்ஸாக இருக்கட்டும், இல்லை சயின்டிஃபிக்னு பார்த்தோன்னா ஆட்டமாக இருக்கட்டும், ரெண்டு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டான ஒரு விஷயமும் இருக்குங்கிறது தான் இந்த தியரியிலேருந்து நம்மளுக்கு தெரியுது. இப்போ பாசம் அப்படின்னா ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் எலக்ட்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டம்குள்ளேயும் அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ஸ்பின் ஆகிட்டு இருக்கும். விச் மீன்ஸ் அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அது ஸ்பின் ஆகிறதுனால தான் அது ஆட்டமாக வந்து ரெகுலேட் ஆகிட்டு இருக்கு.
ஏன்னா ஆல்ரெடி அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, நியூட்ரல் இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. இதனால தான் ஓவரால் அந்த ஆட்டம் வந்து ப்ராசஸ் ஆகுது. இதே மாதிரி தான் பதி பசு பாசங்கிற இந்த தியரி வந்து ஓக்கோட்டாயே இருக்குது. ஒரு சின்ன கம்பேரிஷனோட பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பதி வந்து புரோட்டான், பசு அப்படின்னு சொல்கிறது வந்து நியூட்ரான், பாசம் அப்படின்னு சொல்கிறது எலக்ட்ரான். இது செப்பரேட்டாக பதி பசு பாசம் பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க செப்பரேட்டாக பாருங்கள். உங்களுக்கு ஐ பட்டன்லையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். புரோட்டான் அப்படின்னு பார்த்தனாலும் இல்லை பதின்னு பார்த்தனாலும் ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சென்ட்ரலைஸ்டு ஒரு எனர்ஜி, இதை தான் வந்து புரோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நியூட்ரான், அந்த நேம்லேயே இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரலான ஒரு சோர்ஸ். அதுக்கு அடுத்தது ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடியதான் வந்து எலக்ட்ரான். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹீலியம் பலூன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் பதி அப்படின்னு சொல்கிறது அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற அந்த காற்று, அதாவது அந்த ஏர், ஓகேங்களா? அதுதான் வந்து மெயின் சோர்ஸ் அந்த பலூன் வந்து ஃப்ளை ஆகிறதுக்கு. அந்த எனர்ஜியை தான் வந்து பதி இல்லைனா வந்து புரோட்டான் அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரிப்பன், ஓகேங்களா, அது வந்து எதோட டையாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பசு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம கை தான் வந்து அதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அந்த பலூன் இருக்கக்கூடிய அந்த ரோப்பை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஸ்கையை நோக்கி பறந்துடும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு பிடிப்பு பிடிச்சிருக்கீங்க, ஒரு பாண்ட், ஓகேங்களா, அதை நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்கீங்க. அதுதான் வந்து பாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். இதில் புரோட்டான், ஓகேங்களா, புரோட்டான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்விட்ச் போர்டு, ஓகேங்களா. அதே மாதிரி நியூட்ரான் வந்து அந்த ஃபேனோட பாடிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறது அந்த ஃபேனோட பிளேட்ஸு. இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்விட்ச் போர்டு, ஓகேங்களா, நம்மளுக்கு ஏதாவது கரண்ட் எல்லாமே ரெகுலேட் ஆகாது, ஸ்விட்ச் போர்டில் தான் கரண்ட் நம்மளுக்கு வருது. அந்த ஸ்விட்ச் போர்டில் இருந்த கரண்ட் வந்து ஃபேனுக்கு வந்தால் தான், ஃபேனோட பாடிக்கு வந்தால் தான் அந்த ஃபேனோட பாடி அது வந்து கம்ப்ளீட்டாக ஆகும், ஃபேனு வந்து ப்ராசஸ் ஆகும். பட் அதுக்கு முக்கியமாக அடுத்தது என்ன அப்படின்னா ஃபேனுக்கு வந்து ஸ்விட்ச் போர்ட்லேருந்து பவர் வந்துடும். அடுத்தது ஃபேன் பாடியில் பிளேடு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு காற்று வரும், கரெக்டாக? அந்த பிளேடு தான் வந்து பாசம், அதாவது எலக்ட்ரான். அப்போது ஸ்விட்ச் போர்டும் முக்கியம், அதை சுற்றி இருக்கிற அந்த அவுட்டர் சர்ஃபேஸாக இருக்கக்கூடிய பாடியும் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் அது கூட இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ், ஓகேங்களா, அந்த பிளேட்ஸும் முக்கியம். ஏன்னா அந்த பிளேட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஏரை வந்து ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ என்னாகும், இப்போ அந்த எலக்ட்ரான் மூவ் பண்ணுறது தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேனேஜ் பண்ணுது. ஓவராலாக என்னென்னா அந்த ஸ்விட்ச் போர்டுக்கும் அந்த ஃபேன் பாடிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா எலக்ட்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேனோட பிளேட் தான். இன்கேஸ் அந்த பிளேட் யூஸ் ஆகலை இல்லை ஸ்விட்ச் போர்ட்லேருந்து கனெக்ஷன் வரல அப்படின்னா பேக் டு த ஃபார்ம் அந்த கரண்ட் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு கனெக்ஷனும் ஏற்படாது. ஃபைனலாக ஒரு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியக்கூடிய எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். இது வரைக்கும் சொன்ன எக்ஸாம்பிள் புரியாதவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிள் புரியும். இப்போ அப்பா வீட்டில் இருக்காரு, ஜஸ்ட் இமேஜின் அப்பா அம்மா யாரோ ஒருத்தவங்க, ஓகேங்களா, நம்ம ஃபேமிலியில் ஒரு பர்சன் வீட்டில் இருக்காங்க. அது வந்து பதி, ஓகேங்களா, அந்த சுப்பீரியர் பவர். அதுவே நம்ம வந்து ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ ஏதோ ஒரு அவுட்டர் பிளேஸில் நம்ம வெளியே இருக்கோம், நம்ம தான் வந்து பசு. இப்போ நம்ம எப்படி கனெக்ஷன் எடுத்துக்கிறோம், நம்ம பேரண்ட்ஸோடு எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோனில் பேசி தான் கனெக்ட் பண்ணுறோம். அந்த சிக்னல், ஓகேங்களா, நம்ம ஃபோன்லேருந்து பேரண்ட்ஸ் கூட பேச முடியுது, அந்த சிக்னல் தான் வந்து பாசம். இன்கேஸ் அந்த சிக்னல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக என்ன பண்ணுவோம்னா நம்ம பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணி வீட்டிலே பேசிடுவோம், ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுது, நடுவில் இன்பிட்வீனாக இருக்கக்கூடிய அந்த பாசம் எப்போ கட் ஆகுதோ அப்போது சுப்பீரியராக பவராக இருக்கக்கூடிய அந்த காட் கிட்ட நம்ம டைரெக்டாக நம்ம சோல் போய் மீட் ஆகும், ரெண்டு பேரும் வந்து மர்ஜ் ஆகிடுவாங்க. இதுதான் வந்து தியரி, ஓகேங்களா. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணுனாலும் இல்லை நம்ம மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நோட்ஸ் ஏதாவதும் இல்லை நம்ம அகாடமிக் கிளாஸஸஸ் ஆர் நம்மளோட ப்ளூ ரோஸ் மெட்டீரியல்ஸ் எது வேணுனாலும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.